Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.8ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Examine whether the followings are polygon. If any one among them is not, say why. கீழே வந்து இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்காங்களே. இதில் வந்து எந்த இமேஜ் வந்து பாலிகனாக இருக்குது, எது வந்து பாலிகனாக இல்லை, எந்த இமேஜ் வந்து பாலிகனாக இல்லையோ அதுக்கு வந்து நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பாலிகன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாலிகன் அப்படின்னா லைன் செக்மெண்ட்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபிகர் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாலிகன். எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஷேப்லலாம் இருக்கலாம். இது எல்லாமே லைன் செக்மெண்ட்டை வச்சு ஒரு ட்ரா பண்ண ஒரு இமேஜ். அதுவும் க்ளோஸ்டாக இருக்குது, எந்த இடத்துலையுமே ஓப்பனாக இல்லை. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இது ஒரு இமேஜ். இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஒரு பசில் மாதிரி உள்ளே போகுது. இந்த இடத்துலையுமே ஓப்பனாக இருக்குது, இந்த இடத்துலையுமே ஓப்பனாக இருக்குது. அப்போ இது வந்து பாலிகன் கிடையாது தானே. ஏன்னா க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாலிகன். ஓப்பனாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலிகன் கிடையாது. இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏ ஆப்ஷனோட ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஆஸ் இட் இஸ் நாட் a closed figure. அது வந்து ஒரு closed figure கிடையாது. It is not a closed figure. Okay. Therefore, it is not a polygon. ஓகேங்களா? அதனால இது வந்து ஒரு பாலிகன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், பி ஆப்ஷனில் பாருங்கள். இது வந்து லைன் செக்மெண்ட்டை வச்சு ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து க்ளோஸும் ஆயிருக்கு. இது வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒன் டைப் ஆஃப் பாலிகன். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் வந்து எப்படி எழுதுவீங்க? பியோடது இட் இஸ் அ பாலிகன். இது வந்து ஒரு பாலிகன் பிகாஸ் எதனால அப்படின்னா இட் இஸ் க்ளோஸ்ட் பை லைன் செக்மெண்ட். இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்குது லைன் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணதுனால. பிகாஸ் it is closed by line segment. ஓகே, அடுத்தது சி ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கர்வ் வந்து யூஸ் ஆகிருக்குல்ல, கர்வ் யூஸ் ஆனாலே இது வந்து பாலிகன் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ எப்படி நீங்கள் வந்து இதை வந்து எழுதணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பாலிகன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பாலிகன் கிடையாது. ஏன் கிடையாது? பிகாஸ் எதனால அப்படின்னா இட் இஸ் நாட் மேட் பை லைன் செக்மெண்ட். இது வந்து லைன் செக்மெண்ட்டை வச்சு உருவாக்கின ஒரு ஃபிகர் கிடையாது. அடுத்தது டி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாமா? ஒரு கோன் மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கர்வான இந்த ஷேப் வந்திருக்கிறதுனால இதுவும் பாலிகன் கிடையாது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் தான், ஆனால் இந்த இடத்துல கர்வ் வந்திருக்கிறதுனால இது பாலிகன் கிடையாது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் அ பாலிகன். இது வந்து ஒரு பாலிகன் கிடையாது. பிகாஸ் எதனால அப்படின்னா இட் இஸ் நாட் மேட் ஒன்லி பை லைன் செக்மெண்ட். இது வந்து வெறும்ன லைன் செக்மெண்ட்டை வச்சு உருவாக்கின ஒரு இமேஜ் கிடையாது. இதில் வேறு என்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இட் ஹேஸ் அ கர்வ்ட் ஆல்சோ. ஒரு கர்வ் ஷேப் வந்து இருக்கிறதுனால இட் ஹேஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.